கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அந்த அடையாளம் என்ன? ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவார்கள். அவருக்கு பெயர் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே எழுதப்பட்ட இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? அப்போ இயேசுவின் பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம். ஆகவே அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆகவே இயேசுவின் பிறப்பு அல்லது இயேசுவினுடைய பிறப்பின் நற்செய்தி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கிறது. இந்த நாட்களிலும் நாம் கிறிஸ்துவின் பண்டிகையை இந்த நாட்களிலே கொண்டாடும்படியாக உற்சாகத்தோடு, குடும்பமாக, பிள்ளைகளோடு, சமுதாயத்தோடு, சபையோடு கூட ஒருங்கிணைத்து நிற்கிற நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பை நாம் எதற்காக வெளிப்படுத்துகிறோம்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இது நம்முடைய வார்த்தை இல்லை, நம்முடைய நிச்சயம், நம்முடைய நம்பிக்கை. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யோசித்து பாருங்க, உண்மையாலேயே இயேசுவும் உள்ளத்துக்குள்ள இருக்காரா? கர்த்தருக்கு விரும்பாத செய்யறது நிமித்தமா அவர் ஒருவேளை என்ன விட்டு போயிடுறாரா? நான் அவரை துக்கப்படுத்துகிறேனா ஏதாவது காரியங்களில்? வேதம் சொல்லுகிறது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அந்த கன்னியை ஒரு குழந்தையை பிறப்பிப்பார். அந்த கன்னிகை ஒரு குழந்தையை பிறப்பார்கள். அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் பிறந்த நாளை இந்த நாட்களில் கொண்டாட ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். சோர்ந்து போயிருக்கிறியாம், வியாதி, பலவீனம், பலவிதமான கஷ்டங்கள், இந்த பண்டிகை நாட்களை எப்படி கொண்டாடுவேன், நிறைய கேள்விக்குறி இல்லை. ஆனால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் துக்கத்தின் மத்தியில் என் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பியான ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி அப்பா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காய் நன்றி. கேட்கிற ஒவ்வொருவரோடும் என் தேவன் இருக்கிற தயவிற்காய் நன்றி. உயிர்ப்பியும் ஆண்டவரே, இயேசுவின் பிறந்த நாளை கர்த்தருடைய மகிமையின் நாளாக நாங்கள் கொண்டாட கர்த்தர் உதவி செய்யும். துக்கத்தையும் துயரத்திலும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.